ஒன்னாலையும் உன் மருமகளாலையும் தான் இந்த வீட்டுல எல்லா தடங்களும் நடக்குது. கொடு. நம்ம கொண்டு வந்த பாலை ஊத்தி அபிஷேகம் பண்ணாதான் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எல்லாம் அந்த அம்மன் அருள். ஏண்டா ஏண்டா வண்டி நிறுத்துற? ஏய் என்னடா வண்டி ஓட்டுற நீ? என்ன மச்சாச்சு? ஏய் மாமா பஞ்சர் ஆயிச்சான்னு பாறா. நல்லதாண்டா இருக்கு. என்னடா யோசிச்சுட்டு வர நீ? என்னடா டேய் எதுக்குடா வண்டியை என்ன நிப்பாட்டின? மச்சாச்சு? இல்லடா ஒரு மாதிரி டிஸ்டர்பா இருக்குடா. என்னன்னு தெரியல, வீட்டு நினைப்பாவே இருக்குடா. அட யாரா இவன்? ஏதோ 10 வருஷமா துபாயில வேலை பார்த்தவன் மாதிரி வீட்டுக்கு போகணும் போல இருக்குன்றா. இல்லடா நான் வீட்டுக்கு போகணும், அவளை பார்க்கணும் போல இருக்க. சரி நான் கிளம்புறேன் மச்சான். அடே என்னடா இவன் சின்ன குழந்தைங்க மாதிரி நான் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி அழுகுறா. இங்க பாருடா, நீ கூப்பிட்டதுனால உனக்காகத்தான் நாங்க இப்ப இங்க வந்தோம். திடீர்னு இப்படி போறேன்னு சொன்னா நாங்க எங்கடா போறது? எங்க போறது? டேய் விடு, அவன் தான் போகணும்னு சொல்றல, விடுறா. எப்படிடா விட முடியும்? இவ்வளவு தூரம் வந்துவிட்டு இந்த அருக்கு பாரு 1 கிலோமீட்டர்ல இப்ப போய் போறேன்னு சொன்னா எப்படிடா? மனசுக்கு கஷ்டமா இருக்குல்ல. டேய் இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? அவன் வரலங்கிறது பிரச்சனையா இல்ல உனக்கு சரக்கு வாங்கி தரலன்றது பிரச்சனையா? டேய் ரெண்டும் தான்டா. சரக்கு தானே, நான் வாங்கி தரேன், காசு இருக்கு மச்சான். அவன் திடீர்னு ஏதோ ஆன மாதிரி ஆயிட்டான், அவன் போட்டு விடுறா மச்சான். நீ கிளம்பு. டேய் என்னடா சும்மாறா, அவன் தான் கிளம்புறான்ல. டேய் சாரிடா, என்னமோ மனசுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. உடனே வீட்டுக்கு போகணும் போல தோணுது. தப்பா எடுத்துக்காதீங்கடா, நான் கிளம்புறேன். சரி சரி பாத்து போ போ. என்னடா இவன்?
சந்தோஷமா? இனிமே உனக்கு எந்த கவலையும் இல்ல. உன் கையால கொண்டு வந்த பால்ல தான் அக்கா அபிஷேகம் பண்ணாங்க. இனி நீ ஆசைப்பட்ட மாதிரி நம்ம வீட்டுல குழந்தை சத்தம் கேட்க போகுது. நீ குழந்தைங்களா பெத்து போடுவியா? நானும் மாமாவும் அதுங்களோட விளையாடிட்டு இருப்போமா? போங்க அத்தை, எனக்கு வெக்கமா இருக்கு. இனி நீ ஆசைப்பட்ட மாதிரி நம்ம வீட்டுல குழந்தை சத்தம் கேட்க போகுது. நீ குழந்தைங்களா பெத்து போடுவியா? நானும் மாமாவும் அதுங்க கூட விளையாடிட்டு இருப்போமா? இனிமே மாமா நம்ம கிட்ட ரொம்ப அன்பா நடந்துப்பாரு. என்னை திட்ட மாட்டாரு, அடிக்க மாட்டாரு. அதெல்லாம் போக நாங்க 2 பேரும் கணவன் மனைவியா, ஐயோ அத பத்தி நினைச்சாலே வெக்கமா வருது. மாமா கிட்ட இனி எப்படி பேசணும்? ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அவரை பத்தி நினைச்சாலே உள்ளுக்குள்ள ஏதோ பண்ணுது. குழந்தை என்ன மாதிரி இருக்கணுமா இல்ல அவர் மாதிரி இருக்கணுமா? அது மாமாவோட இஷ்டம். யார் மாதிரி இருந்தா என்ன? எதுக்கும் மாமா வரட்டும், அவர்கிட்டயே கேட்டுடலாம். ஐயோ மாமா வந்துட்டாரு. ரசதி
ராசாவின் மனசுல ராசாவின் மாமா என்ன என்ன மாமா திடீர்னு மல்லிகைப்பூ அல்வாலாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? என்ன அந்த அளவுக்கு பிடிக்குமா? தெரியல, உனக்கு ஏதோ வாங்கிட்டு வரணும்னு தோணுச்சு. அப்போ உங்களுக்கு என்ன பிடிக்காதா மாமா? அப்படி இல்ல, எனக்கும் உன்னை பிடிக்கும். ஆனா இது எதுக்கு மாமா வாங்கிட்டு வந்தீங்க? அது என்னன்னு தெரியல, திடீர்னு உன் ஞாபகம் வந்துச்சு. உனக்கு எதுவுமே வாங்கி கொடுக்கலன்னு தோணுச்சு, அதான் இதை வாங்கிட்டு வந்தேன். ஏன் வேண்டாமா? என்ன மாமா இப்படி கேட்டுட்டீங்க? நீங்க ஆசையா விஷம் வாங்கி கொடுத்தா கூட அது எனக்கு அமிர்தம் மாமா. மாமா, பூவை நீங்களே வச்சு விடுங்க மாமா. எல்லாம் அந்த ஆத்தாவோட மகிமை தான். நான் நினைச்சு பார்க்காததெல்லாம் நடக்குது. சித்தர் சொன்ன மாதிரி ஆத்தாவுக்கு பாலாபிஷேகம் பண்ண நேரம் தான் எல்லாம் கூடி வருது. இது அல்வா. அத என்ன பண்றதுன்னு தெரியலையா மாமா? அது ஐயோ மக்கு மாமா, அல்வாவை என்ன பண்றதுன்னு கூட தெரியாதா? அவங்களெல்லாம் அத்தை எப்படி பெத்து வளர்த்தாங்களோ தெரியல. தலை எழுத்து தாங்க முடியல. கண்மணி, அத்தை, இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? எனக்கு தூக்கம் வரல அத்தை. அதுக்கு இங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா மனசு சரியில்லை, அதான் இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கேன். உன் மனசு சரியில்லாத அளவுக்கு இப்ப என்ன நடந்துச்சு? எப்படி சொல்றது? ராசாத்திய பிடிக்காம இருந்த என்னைய மல்லிப்பூ அல்வாவோட போறான். இதை பார்க்கும்போது என் வயிறு பத்திக்கிட்டு எரியுது. இது எப்படி நான் உன்கிட்ட சொல்ல முடியும்?
என்னாச்சு கண்மணி? ராசாத்தியும் இனியனும் சந்தோஷமா இருக்காங்க அத்தை. என்ன சொல்ற? நான் பார்த்தேன் அத்தை. அதுவும் இனிய மல்லிகைப்பூவும் அல்வாவும் வாங்கிட்டு போற மாதிரி தெரிஞ்சது. என்ன கண்மணி சொல்ற? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 இருக்கும் அத்தை. நம்ம என்ன சொல்றது? அந்த குண்டச்சிக்கு அவ்வளவு திமிரு கூடிடுச்சா? நல்லா இனியன மை போட்டு மயக்கிட்டாளா? அவ பால் அபிஷேகம் பண்ணா குழந்தை பாக்கியம் கிடைச்சிருந்தா திட்டம் போட்டு அதை தடுத்த. ஆனா அவ வேற ஒரு வழியில குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சி பண்றாளா? அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது. அத்தை நீங்க சும்மா இருங்க அத்தை. நானும் நீங்களும் வெறும் வாய் உதார் தான். ஆனா அந்த ராசாத்திய பாருங்க, ஊமை மாதிரி இருந்துட்டு காரியத்தை சாதிச்சிரு. அவ தெளிவா இருக்கா அத்தை. இந்த வீட்டோட வாரிச அவ பெத்துக்கணும்னு துடிக்கிறா. அப்படி பெத்துக்கிட்டா எல்லா மரியாதையும் அவளுக்கே போயிடும். உங்களையும் என்னையும் சேர்த்து ஒரே நேரத்துல ஓரம் கட்டிடுவா. என்னாலதான் ஒன்னும் பண்ண முடியல. நீங்களாச்சும் ஏதாவது பண்ணுங்க அத்தை. அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கா அத்தை. அவளை உங்களால ஒன்னும் பண்ண முடியாது. கண்மணி, அந்த குண்டச்சிக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க கூடாது. அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அப்பாடா, இப்பதான் மரகதம் நம்ம வழிக்கு வந்திருக்கா. வா கண்மணி, இன்னைக்கு என்ன ஏதுன்னு ஒரு முடிவு பண்ணிடலாம். வா. அத்தை, என்ன? ஐயோ மாமா, அல்வா வாங்கிட்டு வந்துட்டு இப்படி முழின்னு முழிக்கிறீங்களே. சத்தத்தை கேட்டீங்களா? என்னடா சத்தி, ஏதோ ஒரு வேகத்துல வாங்கிட்டேன். எப்படி வாங்கின என்ன வாங்கினே ஒன்னும் புரியல. நீங்க சரியான மக்கு மாமா. அந்த அல்வாவை கொடுங்க. இந்த ஏய், கையில கூட. நான் என்ன குழந்தையா? சும்மா சாப்பிடுங்க மாமா. தாங்க முடியல. மாமா, எனக்கும் ஊட்டி விடுங்க மாமா. வாங்கத்த வாங்க. என்னத்த இங்கே நிக்கிறீங்க? உள்ள வாங்க போலாம். இல்ல கண்மணி, இனி என் திடீர்னு அவகிட்ட இவ்ளோ அந்யோன்யமா இருக்கானா ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அதான் யோசிக்கிறேன். நீங்க யோசிச்சு காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அந்த ராசாத்தி இந்த குடும்பத்தோட வாரிச வயித்துல உண்டாக்கிடுவா. அம்மன் சிலைக்கு பால் அபிஷேகம் பண்ணாதான் அவளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு அதை பண்ண விடாம பண்ணீங்க. ஆனா அதை பண்ணாமலே அவ ஆசைப்பட்ட மாதிரி எல்லாம் நடந்துரும் போல. அதான் கண்மணி, நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். பாலாபிஷேகம் பண்ணதுலதான் ஏதோ கொளறுபடி நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இல்லனா இனியே இந்த மாதிரி நடந்துக்க மாட்டான். இதுல ஏதோ சதி இருக்கு. அத முதல்ல கண்டுபிடிக்கணும். ஐயோ அத்தை, அதெல்லாம் அப்புறமா கண்டுபிடிக்கலாம் அத்தை. இப்ப உடனடியா ஏதாவது பண்ணி அவங்க ரொமான்ஸ நிறுத்த பாருங்க. இல்ல நம்ம திட்டம் எல்லாம் காலி ஆயிடும். ராசாத்தி நினைச்சதெல்லாம் சாதிச்சிருவா. ஆமா, இப்ப என்ன பண்ணலாம்? என்ன பண்ணி இனியனை கீழே வர வைக்கலாம்?